கிட்ட கோவப்பட்டப்போ எனக்கு அது ஞாபகம் வந்திருக்கணும். நான் அவகிட்ட கொஞ்சம் நிதானமா பேசிருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுட்டு என் கோவத்தால மனசொடிஞ்சு போய் அவ திரும்ப ஏதாவது பண்ணிருப்பாளோ? ஐயோ, அப்படி ஏதாவது என் பொண்ணுக்கு ஆயிருந்தா நான் செத்துருவேன். அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா நீ ஏமா இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுமா. அம்மா அம்மா நினைச்சத சாதிக்கணுங்கிற வேகத்துல இருந்திருப்பாளே தவிர தப்பான முடிவெல்லாம் எடுத்திருக்க மாட்டாமா. ஆமாக்கா, நீ கண்டதை நினைச்சு டென்ஷன் ஆகாத. இப்ப கூட அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கும் தான். நீ பேசின பேச்சுக்கு உன்னை நோகடிக்கணும்னு கூட நினைச்சிருப்பா. அதான் ஃப்ரெண்டு வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க வீட்லயோ உட்காந்துக்கிட்டு நம்மள இங்க காக்க வச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்தினது பத்தாதா? அவ இப்பவாவது திரும்பி வரலாம்ல. அக்கா, ஒருவேளை அங்கேயே தங்கிட்டு கூட காலையில வரலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. மாமா, அக்கா இந்த மாதிரி எல்லாம் எங்கே தங்க மாட்டா. சரிம்மா, இது வரைக்கும் தங்காம இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில தங்கிட்டு போலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. சுந்தர், நீ இப்பவே கிளம்புடா. இங்க இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் வித்யா இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வந்துரு. அக்கா, இந்த நேரத்துலயா? மணி வேற 10:30 மேல ஆச்சுக்கா. பரவாயில்லடா, அவ இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வராட்டா கூட பரவாயில்ல. அவ பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சா போதும்டா. நீ நேர போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுடா. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சுதா, நீ தூரமா இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட போன் பண்ணி கேளுமா. சரிங்கம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏ சுதா, அருண் வந்துட்டானா? இல்லம்மா, அண்ணனுக்கு நைட் ஒர்க்னு ரஞ்சிதா சொன்னா. ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த மாதிரி சமயத்துல அவன் இல்லாம போயிட்டானே. மா, அதான் மாமா இருக்கார்ல, அவரும் தேடட்டும், நானும் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரிம்மா. அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் பயப்படாம இருக்கா? சரிடா, இதா தகவல் இருந்தா உடனே போன் பண்ணு. சரிக்கா, நீ பயப்படாம இரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. அம்மா அழாதம்மா, தைரியமா இருமா. அம்மா, வித்யாக்கும் உனக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் அவ காணாம போயிருக்கா. அதை பத்தி நீ சொல்லலைனாலும் உன்னை போட்டு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. அதை இப்ப நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். வித்யா காணாம போன விஷயம் நான் நினைக்கிற அளவுக்கு சீரியஸ் ஆகட்டும். அப்பா பத்த வச்சாதான் உன்னை விரட்டி அடிக்க முடியும். அநேகமா நாளைக்கு தான் உனக்கு இந்த வீட்டுல கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன்.